இரவு தூங்குவதற்கு முன் இதை கண்டிப்பாக செய்யுங்க. உங்கள் வீட்டில் செல்வம் பெருகும். பகல் முழுவதும் வீட்டை சுத்தமாக வச்சிருக்கிற நாம ராத்திரி நேரத்தில் சிலதை கவனம் செலுத்துறது இல்லைங்க. தூங்க அவசரத்தில் காலையில் பார்த்துக்கலாம் அப்படின்னு படுத்துடுறோம். சிறு சிறு தவறுகளால் வீட்டில் செல்வம் சேராமல் போக வாய்ப்புள்ளதாக நம்பப்படுதுங்க. முதல்ல வீட்டோட நிலவாசலை சுத்தமாக வச்சிருக்கணுங்க. அப்பதான் வீட்டிற்கு வரும் லட்சுமி தேவி வீட்டுக்குள்ள நுழையும். லட்சுமி தேவி இரவு நேரம், அதுவும் குறிப்பாக பௌர்ணமி இரவுல வீட்டோட வாசலுக்கு வருவதாக நம்பப்படுது. செல்வத்திற்கு அதிபதியான குபேரனுக்கு உகந்த திசை அப்படின்னு பார்த்தா வடக்கு திசைங்க. இதனால வீட்டில் அந்த திசையை எப்பவுமே சுத்தமாக வச்சிருக்கணுங்க. பூஜை அறை எப்போதுமே இருட்டில் இருக்கக்கூடாதுங்க. எல்லாருடைய வீட்லையும் கட்டாயம் விநாயகர் மற்றும் லட்சுமியின் புகைப்படங்களை பூஜை அறையில் வைக்கணுங்க. ராத்திரியில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி சின்னதாக ஒரு லைட் போட்டு விட்டு போனாங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக தொடப்பத்தை நிமித்தி வைக்கக்கூடாதுங்க. கிடைமட்டமாக தான் வைக்கணும். அடுத்து உங்கள் வீட்டில் நெகட்டிவாக நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கிராம்பு கற்பூரத்தை வச்சு எரிக்கும் போது வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிடுங்க. பாசிட்டிவ் எனர்ஜி வரும். வீட்டோட செல்வம் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க.